அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின் மிஅத மர்ரா. எவர் ஒருவர் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாருமில்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று ஒரு நாளில் 100 முறை சொல்கிறாரோ, கானத் லஹு அத்ல அஷ்ரி ரிகாப், அவர் 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுவார். வகுதிபத் லஹு மிஅத் ஹஸனா, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். வமுஹியத் அன்ஹு மிஅத் ஸய்யிஆ, 100 பாவங்கள் அவரை விட்டும் நீக்கப்படும். வகானத் லஹு ஹிர்ஸம் மினஷ் ஷைத்தானி யௌமஹு ذلك ஹத்தா யும்சிய, அன்று காலை முதல் மாலை வரை அவருக்கு ஷைத்தானிடத்தில் இருந்து அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். வலம் யஅதி அஹதும் பிஅஃலல மிம்மா ஜாஅ பிஹி, அந்த நாளில் அந்த வார்த்தையை கூறிய அவரைத் தவிர ஒரு சிறந்தவர் எவரும் இருக்க மாட்டார். இல்லா அஹதுன் அமில அக்ஸர மின் தாலிக, அவர் செய்த அந்த வார்த்தையை விட அதிகமாக திக்ரு செய்தவர்களை தவிர, அல்லது அவரை விட அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்தவரை தவிர ஒருவர் அவரை விட சிறந்தவராக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.